ஆதி காலத்துலேருந்து இருக்கிறதுனால மட்டுமே சித்தாவை நம்பலாமா? இல்ல இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஆக்சுவலாக தமிழ் மொழிக்குன்னு ஒரு தொன்மை இருக்குது. அது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு ஒரு, அதாவது உலகத்தில் முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி அப்படின்ட்டு. இந்த உலகத்தில் இருக்கிற மொழிகளில் எல்லா மொழிகளுக்கும் மருத்துவம் கிடையாது. மொழிகளோடு இருக்கிற மருத்துவம் இருக்கிறது சில மொழிகள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் ஆயுர்வேதா இருக்குது. பட் ஆனால் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் வழக்கத்தில் இல்லை. அதே மாதிரி சைனீஸ் லாங்குவேஜில் சைனீஸ் மெடிசன் இருக்குது. ஆனால் அது அந்த லாங்குவேஜ் எவ்வளோ ஓல்டோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மெடிசன் ஓல்டு கிடையாது. ஆனால் சித்த தமிழ் மருத்துவம் மட்டும்தான் லாங்குவேஜ் எவ்வளோ ஓல்டோ அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவமும் ஓல்டு. இன்னொன்று அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கனாலும் நிறைய அதில் கோட் பண்ண விஷயங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற விஷயங்கள் முழுக்க உண்மையாக இருக்குது. அதுக்கு உதாரணம் நிறைய ஃபார்மசி ரிசர்ச்சு, நிறைய பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸு அந்த சித்தர்களோட கோட்டை எடுத்து அதை ரிசர்ச் பண்ணுறப்ப அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கா, சுரம் போகும்னா கரெக்டாக சுரம் போகுது, பாண்டு போகும் அனிமியா போகும்னா கரெக்டாக அனிமியா போகுது. அதனால் அந்த பழமை ஒரு காரணம் இல்லை, அந்த பழமையில் உள்ள பொதிந்துள்ள உண்மை தான் முக்கியம். அந்த உண்மை இன்னைக்கு ஒவ்வொரு அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள்லையும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் அறிவியல் ஆராய்ச்சியின் அடிப்படையில் தான் இந்த சித்த மருத்துவத்தை நான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுன்றனே ஒழிய அதோட பழமையை அடிப்படையாக கொண்டு ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல. சித்தா மெடிசன்னாலே பாய்சன் தான், மெட்டல் டாக்ஸிசிட்டி தானே சொல்றாங்க. இதுக்கு உங்க பதில் என்ன? சித்தா ட்ரக்கில் கிட்டத்தட்ட 80% ட்ரக் வந்து ஹெர்பல் பேஸ்டு ட்ரக், ஒரு 20% தான் வந்து மெட்டல் பேஸ்டு ட்ரக். ஏன்னா கஷாயமும் சூர்ணமும் தான் சித்த மருத்துவத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, மெட்டல் பேசிஸில் இருக்கிறது என்ன, பட்பங்கள் செந்துரங்கள். அதுலேயும் இந்த பட்பங்கள் செந்துரங்களில் சாதாரண கடலில் கிடைக்கக்கூடிய இந்த ஷெல்ஸு சங்கு அதுலேருந்து செய்யக்கூடிய மருந்துகள் தான் அதிகம். ஸோ அதில் மெட்டல் இன்வால்மெண்ட்டே கிடையாது. டைரெக்டாக ஒரு மெட்டல்லேருந்து எடுத்து செய்கிற மருந்துகள் ரொம்ப குறைவான மருந்துகள் தான். சரி, அப்படியே அந்த மருந்து மெட்டல் டாக்ஸிசிட்டின்னு சொன்னாலுமே அந்த மருந்தை போய் ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல் சைஸை பார்க்குறப்ப அதோட பார்ட்டிகல் சைஸ் நானோ பார்ட்டிகல், அதாவது 10⁻⁻⁹ அதுக்கு குறைவான சைஸ்லேயே போயிடுது. ஓகேங்களா? ஆனால் நம்மளோட கிட்னியோட ஃபில்ட்ரேஷனோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻⁶ மைக்ரோ லெவலில் ஒரு பார்ட்டிக்கல் இருந்தாவே அந்த பார்ட்டிக்கலை ஈஸியாக நம்ம கிட்னி ஃபில்ட்ரு பண்ணிடும். ஸோ அதை விட மிக சின்ன பார்ட்டிக்கலாக இருக்கக்கூடிய மெடிசன் எப்படி அதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணும்? அதனால் நம்ம ட்ரக்கு நன்கு முடிக்கப்பட்ட ஜிஎம்பி சர்டிஃபைடில் இருக்கக்கூடிய நம்ம சித்த மருந்துகள் எந்த விதத்துலையும் கிட்னியை பாதிக்காது அப்படின்றதான் உண்மை. எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்ல சித்தா மெடிசன் எந்த அளவுக்கு கை கொடுக்குது? எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, திடீர்னு ஒரு ஹெட் இன்ஜுரி ஆகிடுச்சு, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ப்ளீடிங் ஆகுது, அதுக்கு நவீன மருத்துவத்தோட சப்போர்ட் ரொம்ப மிகப்பெரிய விஷயம். நிறைய அதாவது டெத்து கண்டிஷனுக்கு போகிற பேஷண்ட்டையே அவங்க ஒரு எமர்ஜென்சி வார்டில் கொண்டு போய் கிட்டத்தட்ட நார்மலாக கொண்டு வெளில வந்துடுறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் உண்மையாகவே அலோபதி மருத்துவம் தான் சிறந்தது. சரி, அதே விதத்தில் ஒரு ஃபெயிண்டாகி கீழே விடுற கேஸுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய வர்ம புள்ளிகள் சொல்லியிருக்காங்க. அந்த வர்ம புள்ளிகளை வச்சு அழுத்துறப்ப இம்மீடியட்டாக அந்த மயக்க நிலையிலேருந்து அவங்க நார்மல் நிலைக்கு வராங்க. ஸோ எமர்ஜென்சி கண்டிஷனில் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டு, இன்ஜுரி, பிளட்டு இந்த கண்டிஷன்லாம் இல்லாமல் சாதாரணமாக ஒரு ஃபெயிண்ட்டு, மயக்கம் அப்படின்ற கண்டிஷன்லாம் சித்த மருத்துவம் உண்மையாகவே அதோட ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ எமர்ஜென்சின்றப்ப பிளட் ரிலேட்டடாக வரப்போ அது முழுக்க நவீன மருத்துவத்தின் மூலமா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது தான் நல்லது. அதாவது சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ், அது இல்லாமல் ஒரு சாதாரண மயக்க நிலை, இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம வர்மா வந்து எமர்ஜென்சியில் ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. வருஷ கணக்காக தான் மெடிசன் எடுத்துக்கணுமா சித்தான்னு வந்துட்டாலே, இல்லை ஷார்ட் டேர்மில் எதுவும் கிடையாதா? ஒரு டிசீஸை பொறுத்து தான் நம்ம மருந்தை வந்து லாங் டேர்மாக கொடுக்குறோமா ஷார்ட் டேர்மாக கொடுக்குறோமா அப்படின்றது டிசைட் ஆகுது. ஒரு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா அந்த ஸ்கின் டிசீஸுக்கு ஸ்கின்னு மட்டுமே காரணம் அல்ல. ஸோ ரத்தத்தில் அந்த ஸ்கின் டிசீஸை உருவாக்குற தன்மைகள் எவ்வளோ இருக்குது, அதை பொறுத்து நம்ம மருந்துக்கு கொஞ்சம் ரெகுலராக கொடுக்க முடியும். அதனால தான் அந்த காலத்தில் நம்ம சித்தர்கள் 1 மண்டலம் 2 மண்டலம், 1 மண்டலம்ன்றது 48 டேஸ். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டேஸ் கொடுக்குறப்ப தான் அந்த நோய் முழுமையாக குணமாகி சரியாகுதுன்னு சொல்லுவாங்க. அதே ஒரு ஃபீவர்னால் அதுக்கு 3 நாள் கஷாயம் வச்சு குடித்தா போதும். ஸோ டிசீஸை பொறுத்து தான் அது லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக டிசைட் ஆகும். ஒரு சின்ன தலைவலிக்கு சாதாரண சோம்பு குடிநீர் வச்சு குடித்தா உடனே சரியாகும். சாதாரண ஒரு ஹெட்டேக்கு சில வர்ம புள்ளிகளை அழுத்தினா உடனடியாக தலைவலி சரியாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன டிசீஸுக்கு ஷார்ட் டேர்மாக நம்ம மருந்துகள் கொடுத்தா போதும். ரொம்ப கிரானிக்காக இருக்கிற டிசீஸுக்கு தான் நம்ம ஒரு லாங் டேர்மாக 1 மண்டலம் 48 டேஸ் மருந்து கொடுக்க வேண்டியது வரும்.
சித்தா மூலிகை பெஸ்ட்டா இல்ல அலோபதி டேப்லெட் பெஸ்ட்டா? மாத்திரைனாவே அந்த மாத்திரை முழுக்க முழுக்க நவீன மருத்துவத்துக்கு மட்டும்தான் தொடர்புடையதுன்னு தப்பு. ஆக்சுவலாக சித்த மருத்துவத்திலேயே உள்மருந்து, சுரசம், குடிநீர், கட்கம், உட்களியோடு, அடைசமம், அந்த பாட்டில் மாத்திரைன்ற ஒரு வார்த்தை வருது. ஆக்சுவலாக நம்ம சித்த மருந்துகளையும் நிறைய மாத்திரைகள் ஆக்கி இருக்காங்க. வசந்த குசுமாரம் டேப்லெட்டு, சுவாச குடோரி மாத்திரை, அந்த மாதிரி நிறைய மாத்திரைகள், நீர்க்கோவை மாத்திரை, அப்போ ஏகப்பட்ட மாத்திரைகள் சித்த மருத்துவத்திலையும் உண்டு. ஸோ அந்த மாத்திரைகள் மூலிகை, இப்போ நிறைய மூலிகைகளை மாத்திரைகளாக்கி நம்ம கொடுக்குறோம். ஸோ என்ன கேட்டால் மாத்திரையா மூலிகைகளான்னு கேட்குறப்ப மிகச்சிறந்தது மூலிகை மாத்திரைகளே அப்படின்றது தான் உண்மை. மாடர்ன் லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்க்கு அந்த காலத்துல எழுதின சித்தா மெடிசன் ஃபிக்ஸ் பண்ணுமா? இந்த காலத்தில் என்ன லைஃப் ஸ்டைலு, நிறைய பர்கரையும் பீஸாவையும் சாப்பிட்றாங்க, நிறைய லிக்கர் எடுத்துக்கிறாங்க. அதில் இம்மீடியட்டாக பாதிக்கப்படுறது லிவர் தான். இப்போ லிவர் டிசீஸ்க்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து நவீன மருத்துவத்தில் இல்லை. ஆனால் கல்லீரல் நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து வந்து நம்மதில் கீழாநெல்லி தான். கீழாநெல்லியில் ஏகப்பட்ட டேப்லெட்ஸ், ஏகப்பட்ட சூர்ண மருந்துகள் நம்ம சித்த மருந்துவத்தில் உண்டு. அந்த மூலிகைகளையும் அந்த மாத்திரைகளையும் எடுத்துக்கிறப்ப உறுதியாக கல்லீரல் நோய் முழுக்க முழுக்க குணமாகி இயல்பாக வருது. குறிப்பாக கரிசாலை கற்பம் அப்படின்ற ஒரு மாத்திரை வந்து முழுக்க முழுக்க கல்லீரல் நோயை குணமாக்கி அதுக்கு நிறைய எவிடன்ஸ் நம்ம நெட்லேயே வெப்சைட்லேயே இருக்குது. சரிங்களா? அப்படி வந்து நவீன காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, நவீன லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம சித்த மருந்துகள் ஒரு மிகப்பெரிய மாற்று மருந்தாக செயல்படுதுன்றது தான் உண்மை. சித்தா மெடிசன்ல ஹீலிங் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு? நம்ம சித்த மருந்துகள் தான் ஒரு நோயை உடனடியாக நேரடியாக அந்த நோயை மறைக்காமல் அந்த நோயை முழுமையாக வெளியில் கொண்டு வந்து அதோட மூலத்தையே குணமாக்கி அந்த நோயே இல்லாமல் பண்ணுற வேலையை நம்ம சித்த மருந்துகள் தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய ஸ்கின் டிசீஸ் பேஷண்ட்டுக்கு நாங்கள் மருந்து கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஸ்கின் டிசீஸ் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிற மாதிரி ஆகும். ஆனால் போக போக அந்த அக்ரவேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சுத்தமாக ஸ்கின் டிசீஸே காணாமல் போகும். ஸோ அந்த மாதிரி அந்த இருக்கிற தன்மையை மறைக்காமல் மொத்தமாக வெளியில் கொண்டு வந்து குணமாக்குற வேலையை சித்த மருந்துகள் செய்யுது. இன்னும் சொல்லப்போனால் சில புண்கள்லாம் வந்து மத்தம் தைலம் வச்சு கட்டுறப்ப அந்த புண்ணு பயங்கரமாக வலிக்கும். அதுக்குள்ளே இருக்கிற சீலு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத இதெல்லாம் இன்ஃபெக்ஷன்லாம் வெளியில் வரும். அந்த சக்கிங் பவரோட அந்த மத்தம் தைலம் அதை முழுக்க இழுத்து எடுக்கிறப்ப அந்த புண்ணு ஆறிடுச்சுன்னா அந்த இடம் மொத்தமாக ஹீல் ஆகிடுது. ஸோ ஹீலிங் ப்ராசஸில் பார்க்குறப்ப ஹெர்பல் ட்ரக் தான், பர்டிகுலராக சித்த மருத்துவம் தான் மிகச்சிறந்த வேலையை செய்யுது. அலோபதி மாதிரி சிம்டமை ட்ரீட் பண்றது பெஸ்ட்டா இல்ல சித்தா மாதிரி ரூட் காஸை ட்ரீட் பண்றது பெஸ்ட்டா? ஆக்சுவலாக எல்லாருமே இப்போ நம்ம பண்ணுறது சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறோம். தலைவலினா தலைவலிக்கு மருந்து எடுத்துக்கிறோம், வயிற்று வலினா வயிற்று வலிக்கு மருந்து எடுக்கிறோம், கண் வலினா கண் வலிக்கு. ஆனால் அதுக்கான காரணம் என்னென்னன்றதில் நம்ம பெருசாக ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம மூலிகை மருந்துகளில் காயக்கற்ப மருந்துகள் இருக்குது. அந்த காயக்கற்ப மருந்துகளை அவங்க சொன்ன முறைப்படி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்திங்கன்னா அது அந்த டிசீஸான ரூட்டையே முழுக்க முழுக்க குணமாக்கக்கூடியது. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இப்போ ஐபால் ப்ரெஷர்னு ஒரு பெரிய ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த ஐபால் ப்ரெஷருக்கு ஒரு பெரிய அளவில் சரி பண்ண முடியாத ஒரு கண்டிஷன். அதனால பார்வை மங்கலாக இருக்குது, ரெட்டினா பாதிக்கப்படுது, ஆப்டிக் நர்வ் டிஸ்டர்ப் ஆகுது. இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம், ஐபால் ப்ரெஷர், அதாவது பாடி ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், அது இல்லாமல் இந்த ஹைபால் ப்ரெஷர்னால நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த புனர்நவ அரிஸ்டம் அப்படின்னு இந்த மூக்குரெட்டை கஷாயம் வச்சு குடிக்கிறப்ப நிறைய இந்த ஐபால் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது உடம்போட ஒட்டுமொத்த அழுத்தத்தை குறைத்து அதன் மூலயமாக நிறைய கழிவுகளை வெளியாக்கி கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தத்தை குறைத்து கண்ணை முழுமையாக பாதுகாக்குது. அப்போ நம்ம சித்த மருந்துகள் எந்த அளவுக்கு முழுக்க முழுக்க ஒரு நோயை ஒரு முழுமையாக குணமாக்குது அப்படின்றத இந்த விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ்க்கு சித்தா மெடிசன் இருக்கா? நிறைய மருந்துகள் இருக்குது. ஆனால் அதை முழுக்க முழுக்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நிறைய பேர் கொடுத்துட்டு வரோம். பர்டிகுலராக சொல்லப்போனால் பலகரை பற்பம் அப்படின்றதுல இந்த கடலில் கிடைக்கக்கூடிய இந்த சோழி, இந்த ஜோதிடர்கள்லாம் உருட்டுவாங்க, சோழின்னு சொல்லுவாங்க, பலகரைன்னு சொல்லுவாங்க. அந்த பலகரையில் செய்யக்கூடிய பற்பம் வந்து சைக்காட்ரிக் டிசீஸை நல்லா குணமாக்குது. அது இல்லாமல் முத்துன்னு ஒரு மருந்து இருக்குது. அதில் முத்துல செய்யக்கூடிய மருந்துகள் சைக்காட்ரிக் டிசீஸில் நல்லா ஒர்க் ஆகுது. அது இல்லாமல் சைக்காட்ரிக் டிசீஸை நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய பிரம்மினை போன்ற மருந்துகள்லாம் சைக்காட்ரிக் டிசீஸில் நல்லா வேலை செய்யுது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் கந்தக பற்பம்னு ஒரு மருந்து இருக்குது. அதாவது சல்ஃபரில் செய்யக்கூடிய அந்த மருந்து, அது வந்து சைக்காட்ரிக் டிசீஸ் நல்லா எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ அதையும் நம்ம ஒரு புரோட்டோகால் பிரகாரம் ரெகுலராக கொடுத்து நல்லா சரி பண்ணணும். இன்னும் ஒன்லி மெடிசன் மட்டும் பத்தாது, அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் தெரப்பி, ஆயில் பாத்து, வர்மா, தொக்கணம் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறப்ப சைக்காட்ரிக் பேஷண்ட்டை நம்ம ஓரளவு கம்ப்ளீட்டாக நார்மலாக்கி கொண்டு வரலாம். யோகாக்கும் சித்த மருத்துவத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? சித்தர்கள் தான் சித்த மருத்துவத்தை உருவாக்குனாங்க. இந்த சித்தர்கள் எல்லாருமே ஆரம்பத்துலேருந்தே சொன்னது, பதஞ்சலி முனிவர் ஒரு சித்தர்,
ஓகேங்களா? சித்தர்கள் தான் இந்த யோக முறைக்கே ஒரு அடிப்படை காரணம். அதனால தான் அந்த சித்தர் யோக முறைன்னே சொல்கிறோம். ஸோ சித்தர் முறையில் அவங்க வாழ்க்கை நடத்தினப்ப எந்தெந்த போஸ்டர்லாம் நம்ம நோயை குணமாக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி வெளியில் வந்தது தான் யோகம். அதனால் சித்தர்களும் யோகாவும் அதாவது சித்தர்களால் உருவாக்கப்பட்டதே இந்த யோக முறை மருத்துவம். சித்தாவை மொத்தமாவே மறந்துட்டாங்களா அலோபதி வந்ததுக்கு அப்புறம்? ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியுது. ஒரு தலைவலி வந்தால் டக்குன்னு ஒரு பேரஸ்டமால் வாங்கி போட முடியுது. ஒரு ஃபீவர் வந்தால் டக்குன்னு ஒரு பேரஸ்டமாலோ இல்லை ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ வாங்கி போட முடியுது. ஒரு ஈஸி அவைலபிலிட்டி ஈஸியாக எடுக்க முடியுது. போய் ஒரு 10 ரூபா 20 ரூபா வச்சு மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி நிறைய பேர் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அலோபதி டாக்டரை பார்க்காம மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி சாப்பிட்றவங்க தான் இந்தியாவில் அதிகம். ரொம்ப முடியாத கண்டிஷனில் தான் எல்லாருமே போய் டாக்டரை பார்க்குறாங்க. அன்லஸ் அதர்வைஸ் எல்லாமே மெடிக்கல் ஷாப்லேயே அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிடுறாங்க. ஆனால் இந்த சித்த மருந்துகள் என்னென்னா மூலிகை மருந்துகளை நம்ம கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணி வாங்கணும். அதை சொன்ன ஒரு கஷாயமாவோ சூர்ணமாவோ மாத்திரையாவோ கரெக்டாக அதை முறைப்படி எடுத்துக்கணும். ஆனால் இன்றைக்குமே ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லி நிறைய வீட்டில் நம்ம வந்து சின்ன சின்ன சளி தொந்தரவுக்கு, சின்ன சின்ன கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைக்கு, நிறைய ஃபீவருக்கு இதெல்லாம் ஹோம் ரெமெடிஸில் நம்ம வீட்டில் இன்றைக்கு வரைக்கும் மருந்து எடுத்துகிட்டு தான் இருக்கோம். அதனால் நம்ம மருந்துகளை ஒரு ஈஸி ரெமெடி ஒரு ஃபேக்டோரியலாக கொண்டு வரணும். கொண்டு வந்தோம்னா டெஃபினட்டாக நவீன மருத்துவம் எப்படி ஒரு வழக்கமான மருத்துவமாகுமோ அதே மாதிரி சித்த மருத்துவமும் ஒரு வழக்கமான மருத்துவமாக மாறும் எதிர்காலத்தில். லைஃப் ஸ்டைல் டிசீஸஸை சித்தா மூலியமா எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ், ஒபிசிட்டி அப்படின்னு ஏகப்பட்ட டிசீஸ் இருக்குது. இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து சித்தா தான். ஏன்னா சித்தா வந்து ஒரு ஒரு ப்ரொலாங்காக சாப்பிட்டுட்டு வரப்போ பாடியில் எல்லா மெக்கானிசமும் நார்மல் ஆகி நம்ம உடம்புல ஒவ்வொரு ரெஸ்பிரேட்டரி ட்ராக், சர்க்குலேட்டரி சிஸ்டம், அப்புறமேட்டு நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், எல்லா சிஸ்டம் ஒவ்வொரு சிஸ்டத்தையும் ரெகுலேட் பண்ணி கழிவுகளை ஈஸியாக வெளியாக்கி நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தை நார்மல் பண்ணக்கூடியது இந்த சித்த மருந்துகள் தான். அதில் கழிவு நீக்கம் ப்ராசஸ் ஒரு முக்கியமான ரோல் சித்தா மருந்துகளில். ஸோ அதனால் நம்ம சித்தா மருந்துகளை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் டெஃபினட்டாக இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸில் ஒரு மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட்டை நம்ம கொண்டு வரலாம். கேன்சர் மாதிரியான அட்வான்ஸ் நோய்களுக்கு சித்த மருத்துவம் ஹெல்ப் பண்ணுமா? நான் வந்து பேஷண்ட்டை யூஸ்வலாக 3 டைப்பாக பிரிப்பேன். என்ன டைப்னா, கேன்சர் வந்த ஒரு பேஷண்ட் ஒன்லி அலோபதி ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுக்கிற பேஷண்ட், கேன்சர் வந்த பேஷண்ட் அலோபதி ட்ரீட்மெண்ட்டும் சித்தா ட்ரீட்மெண்ட்டும் ரெண்டும் சேர்த்து எடுக்கிற பேஷண்ட், கேன்சர் வந்த பேஷண்ட் வந்து ஒன்லி சித்தா ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுக்கிற பேஷண்ட். இந்த 3 பேஷண்ட்டில் நான் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி பார்த்ததில் ஒன்லி சித்தா ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த பேஷண்ட்டு அவங்களோட பெயின் மேனேஜ்மெண்ட் நல்ல லெவலில் இருக்குது. ஆனால் அவங்களோட எண்டு ஸ்டேஜ் எங்கே போய் முடியுதுன்னா ஒரு எமர்ஜென்சியில் தான் போய் முடியுது. ஸோ எல்லா கேன்சர் பேஷண்ட்டோட எண்டும் ஒரு எமர்ஜென்சியில் தான் போய் முடியும். ஆனால் நடுவில் அவங்க சித்தாவை இன்கார்பரேட் பண்ணுறாங்களா இல்லையா, இன்கார்பரேட் பண்ணாங்கன்னா அவங்களோட பெயின் மேனேஜ்மெண்ட்டும் டே டு டே லைஃப் ஸ்டைலும் நல்லா இருக்குது. ஸோ சித்தாவை இன்கார்பரேட் பண்ணுறது நல்லது. சித்தானா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹெர்பலில் கொஞ்சம் கஷாயமோ ஹெர்பலில் சில மாத்திரைகளோ நீங்கள் டே டு டே லைஃப்பில் எடுத்துக்கக்கூடிய கேன்சர் கூட இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. சீசனுக்கு சீசன் மாறுற டிசீஸ்க்கு சித்தா மட்டும் போதுமா இல்லை அலோபதி ஹெல்ப் வேணுமா? ஆக்சுவலாக சீசனல் டிசீஸ்னா இப்போ வந்து இப்போ மார்கழி மாதங்க, இப்போ நிறைய பேருக்கு காஃபு, கோல்டு, கர்ன்னு இருமல் வருது. அதுதான் ஏகப்பட்ட பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு உடனே அவங்க போய் அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் ஏதாவது டேப்லெட் போடுறாங்க, ஆன்டிபயோட்டிக் ஒரு 3 நாள் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நான் கொடுத்து பார்த்ததில் இந்த ஏலாதி சூர்ணம்னு ஒரு சூர்ணம் இருக்குங்க, அதை ப்ளைனாக ஒரு கிராம் நான் வந்து நெய்யில் ரெகுலராக கொடுக்குறேன். ஏலாதி சூர்ணத்தை நெய்யில் கலந்து 2 வேளை ஒரு 3 டேஸ் 4 டேஸ் எடுத்துக்கிறப்பே அந்த காஃபு, கோல்டு எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது. ஸோ சீசனல் டிசீஸில் அப்பப்போ நாங்கள் ட்ரக்கை சூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெங்கு வந்தப்போ நிலவேம்பு குடிநீரை சூஸ் பண்ணோமா, அதே மாதிரி கோவிட் வந்தப்போ கபசுர குடிநீரை சூஸ் பண்ணோமா, அதே மாதிரி இப்போ வரக்கூடிய சீசனல் கோல்டு அண்ட் காஃபுக்கு வந்து ஏலாதி சூர்ணம் ரொம்ப பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஏலாதி சூர்ணத்தை வாங்கி ஒரு கிராம் நீங்கள் நெய்யில், ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த அர்ஜுவன்ட் நெய்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நெய்யை உருக்கி 1 டீஸ்பூன் நெய்யை உருக்கி அந்த உருக்கிற நெய்யில் இது 1 டீஸ்பூன் ஏலாதி சூர்ணம் கலந்து பிஃபோர் ஃபுட்டு காலையிலையும் நைட்டும் 2 வேளை ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த சீசனல் கோல்டில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச், நல்ல இம்பேக்ட், நல்லா கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிடுறாங்க பேஷண்ட் ஒரு 3 to 4 டேஸ்லேயே. ஸோ அந்தந்த சீசனல் டிசீஸில் தான் நமக்கு தெரியும் எந்த ஹெர்பு நல்லா ஒர்க் ஆகுது, எந்த கஷாயம் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றத அந்தந்த சீசனில் நாங்களாக கொடுத்து பார்த்து இதுதான் சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அதை எல்லாருக்கும் நாங்கள் எங்கள் டாக்டர் சர்க்கிளில் எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணுவோம், எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுவோம். டைஜஷன், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் மாதிரியான காமன் ப்ராப்ளம்க்கு ஹெர்பல் ட்ரக்ஸ் மட்டும் எஃபெக்டிவாக இருக்குமா?
டைஜஷனில் ஹெர்ப்ஸு மாதிரி ரோல் பண்ணுறது வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா டைஜஷனில் இன்னைக்கு வரைக்கும் ஹெர்பல் தான் கிங்கு. ஏன் எப்படி சொல்கிறேன்னா, ஏலாதியில் ஆரம்பித்து திப்பிலியில் ஆரம்பித்து நிறைய பெருங்காயம் வந்து ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளமே இருக்காதுன்றாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மருந்தில் வந்து நிலவாகை சூரணம் அந்த மாதிரி ஏகப்பட்ட லாக்ஸேட்டிவ் மெடிசன் ஏகப்பட்ட மெடிசன் இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நீங்கள் பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டிங்கனாவே ரெகுலராக அவங்க டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஒரு பேஷண்ட்டை நம்ம கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் அவங்களோட டைஜஷனை நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் வே. ஸோ நம்ம நிறைய ஹெர்பல்ஸ் வந்து கார்பனேட்டிவாக செயல்படுது. அதாவது உள்ளே இருக்கிற கேஸை வந்து அழகாக வெளியில் தள்ளிடுது. அதனால் நம்ம ட்ரக்கு தான் டைஜஸ்டிவில் நம்பர் 1 ட்ரக்ஸு. அடுத்தது ஸ்லீப்புன்னு பார்க்குறப்ப ஸ்லீப்லேயும் நம்ம ட்ரக் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணும். ஒன்றும் இல்லை, கசகசாவை ஒரு டீஸ்பூன் பாலில் ஊற வச்சு நைட்டு படுக்கிறப்ப அந்த கசகசாவை மென்று சாப்பிட்டு பாலை குடிச்சிட்டு படுத்தாவே நல்ல தூக்கம் வருது. அதுவும் இல்லாமல் இப்போ அஸ்வகந்தா எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இமாலயாவில் அஸ்வகந்தா கேப்சூல்னு வருது. நிறைய பேர் இந்த அஸ்வகந்தாவை ரெகுலராக எடுத்துக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் காம்னு ஒரு கேப்சூல் வருது. ஸோ அந்த மாதிரி இந்த அஸ்வகந்தாவோட எக்ஸ்ட்ராக்ட் இப்போ எல்லா அலோபதி டாக்டர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் காம்ன்ற மாத்திரை ஏகப்பட்ட பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரக் எல்லாமே இப்போ ஸ்லீப்பிங்குன்னு பார்த்தா நம்ம இதில் வந்து ஷலாக்கி ஆகட்டும், நம்ம அஸ்வகந்தா ஆகட்டும், இந்த என்னது கசகசா ஆகட்டும், இது எல்லாமே எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணுறதுல நம்ம ஹெர்பல் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்கறதுல சித்தா ஆர் அலோபதி ட்ரக்ஸில் எதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பெட்டராக இருக்கும்? மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டாக அலோபதி ட்ரக் தான் டக்குனு ஷார்ப்பாக உடனே ஆக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஸ்டைல் சாலிசிலிக் ஆசிடை எடுத்துக்கிறீங்கன்னா அது வந்து டைரெக்டாக டெம்பரேச்சர் சென்டர் ஹைப்போதலாமஸ்லேயே போய் ஒர்க் பண்ணி டெஃபினட்டாக டெம்பரேச்சரை குறைச்சிடுது. ஸோ சைட் ஆஃப் ஆக்ஷன் வந்து அலோபதி ட்ரக்குக்கு ஃபாஸ்ட்டாக உண்டு. ஏன்னா அவங்க ட்ரக்கை தயாரிக்கிறப்பே அதோட டார்கெட் ஆர்கன் என்ன, அந்த டார்கெட் ஆர்கனில் போய் அது என்ன ரோல் ப்ளே பண்ணுது, எந்த மாதிரி கெமிக்கல் சேஞ்சஸை பண்ணுது அப்படின்றதெல்லாம் வச்சு தான் அந்த ட்ரக்கை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க செலவு பண்ணுற பணமும் எக்கச்சக்கம். ஸோ சைட் ஆஃப் ஆக்ஷன் பார்க்குறப்ப டெஃபினட்டாக அலோபதி ட்ரக் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுது. ஆனால் அந்த வேலையை அது செய்கிறப்ப கூட சில சைடு எஃபெக்ட்ஸும் சுற்றி வந்துடும். ஸோ ஆனால் இந்த ஹெர்பல் ட்ரக்கோட ஆக்ஷன் சைட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு லேட்டாக ஆனாலும் இந்த ஹெர்பல் ட்ரக்னால் ஒரு டிசீஸ் க்யூர் ஆகுமே ஒழிய இதனால் ஒரு பெரிய சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது கிடையாது. அதாவது அந்த ஹெர்பை பற்றி தெரியாமல் அதை அளவுக்கு மீறி வழக்கத்துக்கு மாறாக எடுத்துக்கிறப்ப தான் அதோட குணங்கள் மாறிமே ஒழிய வழக்கமாக ஒரு சித்த மருத்துவர்கிட்ட அணுகி சரியான மூலிகை மருந்துகளை எடுத்துக்கிறப்ப அதனால் ஒரு மிகப்பெரிய சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது உறுதியாக வராது. பெரியவங்களுக்கு மட்டும்தான் சித்தா மெடிசனா இல்லை குழந்தைகளுக்கும் இருக்கா? பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அலோபதியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியே பண்ணிட்டு வராங்க. ஏன்னா நியோனட்டல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வயசு குழந்தை வரைக்கும் நான் வந்து அலோபதி பீடியாட்ரிஷன்ட்டே ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னென்னா சில மருந்துகள் இருக்குது, இம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய நல்ல மருந்துகள். இந்த ஏலாதி சூர்ணம்லாம் பீடியாட்ரிக் கொடுக்கக்கூடிய மருந்து தான். அது இல்லாமல் உரை மாத்திரைன்னு சித்த மருந்துகளில் ஒரு மருந்து இருக்குது. அந்த காலத்துலேருந்தே நம்ம பாட்டி காலத்துலேருந்தே உரை மாத்திரைன்னு ஒன்று குழந்தை குளிச்சுட்டு வந்தால் உரசி குழந்தை வாயில் வச்சுட்டு வர்றது வழக்கம். ஆனால் அந்த உரை மாத்திரையை சித்தால வந்து ஒரு சாஸ்திரிக் ப்ரிப்ரேஷனாகவே ஒரு மாத்திரையாகவே போடுறாங்க. அந்த மாத்திரையை நீங்கள் ரெகுலராக குழந்தைக்கு குளிச்சுட்டு வரப்போ கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல இம்யூனிட்டி டெவலப் ஆகும். அது இல்லாமல் இப்போ குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு, குழந்தையோட டே டு டே லைஃப் டெவலப்மெண்ட்டுக்கு, குழந்தையோட வளர்ச்சிக்கு, போன் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி நிறைய மூலிகை மருந்துகள் சித்தாலையும் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் அப் டு 1 இயர் வரைக்கும் பீடியாட்ரிஷன் ஃபாலோ பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் சித்தால ஏகப்பட்ட இம்யூன் பூஸ்ட் பண்ணக்கூடிய ட்ரக் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாம். லாங் டேர்ம் ஆர் ஷார்ட் டேர்ம் டிசீஸ் இது ரெண்டுத்தில் சித்தா மெடிசன் எதுக்கு பெட்டராக ஹெல்ப் பண்ணும்? சித்தாவோட ரோல் வந்து கிரானிக் டிசீஸில் தான் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ், ஒரு ஆர்த்ரைட்டிஸு, அப்புறமேட்டு பேரலைசிஸ், அந்த மாதிரி கிரானிக் டிசீஸில் தான் சித்தாவோட ரோல் ரொம்ப மேஜராக இருக்குது. ஸோ அதனால் அக்யூட் டிசீஸில் ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் வந்தப்பையும் டெங்கு வரப்பையும் அது ஒரு அக்யூட் தான். அதில் நம்ம ட்ரக் நல்லா தான் எக்ஸலண்ட்டாக தான் ஒர்க் பண்ணிச்சு. அதே மாதிரி ஒரு ஹெட்டேக் வரப்போ நமக்கு ஹெட்டேக்கு சில மருந்துகள்லாம் இருக்குது, அதனால் நல்லா ஹெட்டேக்கில் ஒர்க் பண்ணுது. ஒரு ஃபீவர் வரப்போ நிலவேம்பு குடிச்சு நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ அக்யூட்லேயும் நம்ம ட்ரக் ஒர்க் ஆகாமல் இல்லை. ஆனால் கிரானிக் டிசீஸில் ஒரு மேஜர் ரோல், நான் கம்யூனிகபிள் டிசீஸில் ஒரு மேஜர் ரோல் ஹெர்பல் ட்ரக்குக்கு சித்தா ட்ரக்குக்கு தான் உண்டு.